பாலைவன அனுபவம். ஆன்மீக வாழ்க்கையில பாலைவன அனுபவம்னு உண்டு. இந்த பாலைவன அனுபவத்துல நம்முடைய வாழ்க்கை எப்படி போகும்னா, எந்த ஒரு ஜப அனுபவம் நமக்கு இருக்காது, எந்த ஒரு ஜப தாகமும் நமக்கு மனசுல வராது. நம்ம தான் வாழ்றோமே, நல்லா தானே இருக்கிறோம், ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லா நல்லா அப்படிங்கிற ஒரு நம்ம ஆண்டவர் நல்லதான் வைப்பாரு. நம்ம ஆண்டவர் எப்பவுமே நல்லவர், அவர் நல்லவர். தன் பிள்ளைகளை நன்மையாய் வாழ வைப்பதே அவருடைய திருவுளம். தன் பிள்ளைகள் எப்படி வாழணுமா? நல்ல வாழ்க்கை வாழணும், மிகுந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழணுங்கிறது தான் ஆண்டவருடைய திருவுளம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய திருவுளம் அதுதான், நல்ல வாழ்க்கை வாழணும், அவருக்கு பிரியமான, அவர் உங்களை ஆசீர்வாதத்தால் நிரப்பி செழிப்பா வாழணும் அவர் விரும்புகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனையோ ஜப கூட்டங்களை பங்கு பெற்றாலும் கேட்டும் செவிடர்களாகவும் கண்டும் குருடர்களாகவும் மாறிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நல்ல அற்புதமான ஆவிக்குரிய பாடல்கள் நல்ல ஆக்ரோஷமா வல்லமையா அப்படி இப்படின்னு ஆடி பாடணும். இப்ப பெற்ற கொண்ட அபிஷேகத்தை நீ என்ன செய்யக்கூடாது? மங்கிய திரியா அப்படியே அடைச்சு வச்ச மாதிரி வச்சிடக்கூடாது. நெருப்பா பத்தி எரிய விடணும். நீ நெருப்பா பற்றி எரியும் போதுதான் உன்னுடைய வெளிச்சத்தை கண்டு உன்னை கொண்டு ஆண்டவரிடத்துல பல மக்கள் வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். இவன் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவரோட ஒன்னா இருக்கிறா, ஆண்டவரோட ஜபத்துல நிலைச்சிருக்கிறா. எந்த சோதனை வந்தாலும், எந்த புயல் வந்தாலும், காட்டாறு வெள்ளம் வந்து அடித்தாலும், பாறையின் மேல் கட்டப்பட்ட கட்டடமாய் நீ இணைஞ்சிருக்கிற, பிரகாசம் கொடுக்கிற பிள்ளையான்னு இருக்கிற. அப்படி நாம இருந்தோம்னு சொன்னா உங்களை தேடி அநேக ஜனங்கள் உன்னுடைய ஒளியை கண்டு கடவுளை மகிமைப்படுத்துவாங்க.